ஹாய் ஃப்ரம் ரூபி பீஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 22,400 வந்து ஸ்டாடல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஇலேருந்து சிஇ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி வேறு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பன் க்ளோஸ் இது ஒரு ரேஞ்ச். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து செல் சைடு நிற்கணும், இல்லைன்னா பை சைடு நிற்கணும். இப்போ 22,400 பி வந்து மேலே க்ளோஸை விட மேலே இருக்கிறதுனால க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா மட்டும்தான் நம்ம பை சைடில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து செல் சைடில் மட்டும்தான் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு செல் சைடுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. பட் மார்க்கெட் ரெண்டு சைட்லையும் புல்லிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு. பை சைட்லையும் செல் சைட்லையும் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிலே இருந்துடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 22,400 சிஇ வந்து வின் பண்ணி மேலே வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக டவுன் சைடு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஓப்பன் க்ளோஸுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டைமில் நீங்கள் பிஇ 22,400ஓட பிஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செல்லிங்கில் தானே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எல்லாமே அதிகமா இருக்கு. பட் மார்க்கெட் இன்னும் மேல கீழே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டிய இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது நான் இந்த மாதிரி எடுப்பேன். எப்படின்னா 22,400ஓட பிஇ லெவல் எடுத்து, எப்படி இருந்தாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ பிஇ எடுத்தீங்கன்னா இந்த ஓப்பன் க்ளோஸு கீழே இருக்கா மார்க்கெட்டு, ஸோ என்ட்ரு எடுத்துங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஓப்பன் க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு லோ டவுன் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்து எந்த லெவலில் வேணுமோ நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த ரேஞ்சு இவ்வளோக்குள்ள இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து சைட்வேஸில் இருந்தது. ஆனால் 22,400 பிஇல பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்வர்ட்ஸாக அப்வர்ட்ஸான்னு கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா கீழே டவுன் ட்ரெண்டும், இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டும் அப்படின்னு நாமளே டிசைட் பண்ணி ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்க முடியும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.